வாங்க. நல்லா நேரம் கம்மி இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இதை மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது சரி. அதனால உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன பேச போறீங்க? நான் நிறைய பேசுவேன் சாமி. என்ன இப்படி பேசுறீங்க? நேரம் ஆயிருச்சுங்கறக்காக நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் கேட்டுட்டு போயிருவேன். ஐயா எனக்கு தெரியும், நீதி நேர்மை நியாயம் நிறைய பேசுவேன். அது மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் இருக்கிறதா? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நிறைய பேசுவேன். ஆம்பளைக்கு இருக்கிறதா? பாத்தீங்களா? நில் செல் கவனி நிறைய பேசுவேன். ஏய் என்ன அதெல்லாம்? டிராபிக் இதெல்லாம் எல்லாமே அண்ணனுக்கு எல்லா மனிதன் கடைபிடிக்க வேண்டியது. அததான் நான் சொல்றேன். ஏன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், ஒரு பானை சோற்றுக்கு. ஏய் கால் செகுடா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அதைதான் நான் கேட்கிறேன். ஒரு பானை சோற்றுக்கு சரித்தேன் மாட்டினாரு. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? தமிழ்ல தானே உரையாடுறேன். நானும் தமிழ்ல தானே உரை போடுறேன். உரை போடுறியா? உரை கேட்கிறேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் கிடையாது, தவறான பழமொழி. எப்படி ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்ங்கறீங்க? ஏய் பழமொழி தப்புங்கறியா? தப்பு தான். யார் சொன்னது? நான் சொல்றேன், நான் தப்பு தான். பழமொழி தவறு. எங்க மறுத்து பேசுங்க பாப்போம். நல்லா தெரிஞ்சுங்க. உங்களுக்கு சுருக்கமாவே சொல்லிடுறேனே. சொல்லுங்க. பெண்கள் எல்லாம் சமைக்கும் போது ஒரு படி அரிசியை உள்ள போட்டு சமைச்சாலும் சரி, ஒரு படி அரிசி எடுத்து வந்துச்சான்னு பாக்குறாங்க. அப்புறம் கிடையாது. இல்ல ஒரு சோறு ஒரு சில சோறுகள் தானே. அறிவாளி முட்டா பையன் நிறைய பேசுவான், அர்த்தம் குறைவா இருக்கும். ஆமா. அறிவாளி குறைவா பேசுவாரு, ஆமா, அர்த்தம் நிறைய இருக்கும், எக்கச்சக்கமா இருக்கும். ஒருமான சொத்துக்கு ஒரு சோறு பதம்னா மகாபாரதத்துல இருக்கிறதுலே கோபக்கார முனிவர் துர்வாசர். அந்த அவருக்கு சாப்பாடு போடணும். இந்த அம்மா யாருன்னா பாஞ்சாலி பூரா பாத்திரத்தையும் கழுவி போட்டாங்க. கழுவி போட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு பருக்கையும் ஒரு கீரையும் மட்டும் தான் இருந்துச்சா. அதை எடுத்து கிருஷ்ணனை கூப்பிட்டாரு. ஆபத் பாந்தவனா வந்தான் கிருஷ்ண பரமாத்மா. அந்த ஒரு சோறை வச்சு அவருக்கு பரிமாறணும். அந்த ஒரு சோறு பல சோறா மாறிச்சு. துர்வாசருடைய பசி போச்சு. அதனாலதான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். புராண அடிப்படையிலும் சொல்லிட்டு நடைமுறை அடிப்படையிலும் சொல்லிட்டு. ஐயா நீங்க நடைமுறை தவறுங்கிற நீனே தப்புதான். நடைமுறை வடி பேசுனீங்க பாத்தீங்களா? பானை நிறைய சோறு போட்டாலும் ஒரு சில சோத்தை தான் எடுத்து பிடிச்சு பார்ப்போம். இந்த பழமொழியை முதல்ல நீங்க சொல்றது தவறு. ஒரு பானை யார் நம்ம ஏரியாலாம் பழமொழி தானே. யாராவது சொல்லுங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தானே இப்போதா தானே பழமொழி. நீ என்ன இல்லைன்ற? நீங்க கேட்கிற ஆளுகளும் தப்பு, சொன்ன பதிலும் தப்பு. இப்ப நான் கேட்கிறேன் பாருங்க. அம்மா நீங்க சொல்லுங்கம்மா. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் தானே பழமொழி. பாரியா இவங்க ரெண்டு பேரும் தான் மண்டையாட்டுறாங்க, மற்ற யாருமே ஆட்டல. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது தவறான பழமொழி. உண்மையான பழமொழி என்ன தெரியுமா? அதுக்கு அர்த்தமும் சொல்லிட்டு நீ தவறு என்ன? சரி உண்மையா சொல்லி. நானும் அர்த்தமும் சொல்றேன், தப்புன்னு சொல்லி நிரூபிக்கிறேன். எங்க சொல்லு. ஆனா ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது தவறு. ஒரு பானை சோற்றுக்கு 3 சவுண்டு விசிலு. தட்டுக்கா கையா. நன்றிக்கா. கை தட்டி அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதீங்களா ஏத்தா? குக்கர் எந்த காலத்துல தான் வந்துச்சு? நீங்க எல்லாம் கை தட்டுறீங்க. குக்கர் வெகுதா ஐயா? முத விசில் அடிச்சிச்சுன்னா காப்பதம் வெந்திருக்கும். 2வது விசிலுக்கு அரை பதம், 3வது விசிலுக்கு தலையில தட்டி கீழே இறக்கிடணும். இது பழமொழி. ஒருவேளை நீங்க சொல்றபடி நாரதர் தான் சொல்லிட்டாரு, 2வது விசில்ல சாப்பாடு வந்துருச்சான்னு குக்கரை ஓபன் பண்ணிட்டோம்னா குக்கர் வெடித்து குடும்பம் குண்டிய தூக்கி விடு. நீ இந்த காலத்துல நடைமுறை பேசிக்கிற ஐயா? நான் எந்த காலமா இருந்தாலும் இந்த தலையாட்டினது இவங்க 2 பேரும் தான். மித்த ஆளு ஆட்டினாங்களா? ஏன்னா அவங்க எல்லாம் குக்கரில் வேக வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்த கட்ட விசாரணை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். ஏங்க சாமி பொய் சொல்லலாம், ஒரு பிராடு ஒரு அளவுக்கு தான். நீங்க வாவே மைக் சரியில்லையா? இல்ல நான் இங்க இருந்து பேசுறோம். உனக்கு கேட்டிக்கு புடியா கேட்க மாட்டேங்க. கேளுங்க. என்ன கேட்டீங்க? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் கிடையாது. மனைவி அமைவதெல்லாம் புரோக்கர் கொடுத்த வரம். என்னையா சொல்லிருக்க? முடிந்து விட்டது. பழமொழியை மாத்தி என்ன ஐயா? முடிந்து விட்டது. உங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்துட்டாங்க, எனக்கு கைத்தட்டி கொடுத்துட்டாங்க. நன்றி. பொண்ணை காட்டன் மேலே 2000 ரூபா போட்டோ காமிக்கிறதுக்கு பாத்தீங்களா? நீங்களும் பதிவு பண்ணி வச்சிருக்கீங்க. சரி. ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா இதுக்கு என்ன வச்சிருப்பேன்னு தெரியலையே. தாம்புள்ள தன்னால வளரும். தப்பா? தயவுசெய்து நான் போய் உள்ள இல்ல சரியா பேசுற மாதிரியே வந்து டயலாக் பேசுறீங்களே. ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்பு இதுதாயா பழமொழி. நான் அர்த்தம் சொல்லவா? எப்படி? ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தன்னால வளருங்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எப்படி சாமி? ஊராம்பிள்ளைங்கிறது நீ கட்டிட்டு வர பொண்டாட்டி. சரி. உன் பொண்டாட்டி மாசமா இருக்கும்போது அந்த அம்மாவை நீ நல்லா கவனிச்சுக்கிட்டு இந்த அம்மா தின்னு உன் பொண்டாட்டியை நல்லா ஊட்டி வளர்த்தா உன் பொண்டாட்டி வகுத்துக்குள்ள இருக்க ஓம்புள்ள தெம்பா வளரும், நல்லா வளரும். அப்படிங்கறதுக்காகத்தான் ஊராம்பிள்ளைங்கிற உன்னுடைய மனைவிக்கு ஊட்டி வளர்த்தா அவ வகுத்துக்குள்ள சுமக்கிற ஓம்புள்ள ஆரோக்கியமா பிறக்கும். அதான் ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா
தாம்புள்ள தன்னால பிறக்கும். சரிதானதா? அப்ப கூட அங்கிட்டு தான் தட்டுறாங்க உங்களுக்கு. டேய் எங்கல தட்டுறாங்கல்ல, உனக்கு என்ன? இங்க தட்டல இல்ல. எப்ப நீ சொல்லி இல்லங்கற? இங்க உள்ளவங்க தட்டணும்னா நான் தான் பதில் சொல்லணும். என்ன? ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்புள்ள தானா வளராது. ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா ஓம் பொண்டாட்டி ஒண்ணு சந்தேகப்படுவா. இப்ப தட்டலாம்னே. எதுக்கு ஏன் சந்தேகப்படுது? நம்ம அடுத்த பிள்ளைக்கு ஊட்டி வளர்க்குறிய? நம்ம பிள்ளைய தாங்க வளர்க்கணும். ஐயா சாமி உங்களுக்கு தப்பா பேசுறீங்க. ஐயா நீ தப்பா ஐயா நீங்க சரி விடுங்க. உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம். சுத்தமில்லை. ஒரே கேள்வி. இந்த கேள்வியில பதில் சொல்றது ரொம்ப சிரமம். நான் கேட்கிற இந்த கேள்விக்கு பதில் சொல்றது ரொம்ப சிரமம். கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சியா? கேப்பேன் சாமி, நானும் படிச்சிருக்கேன்ல. என்ன படிச்ச? இப்ப நான் கேக்குறேன், பாவம் தர்மம்னு இருக்கு, ரெண்டு விஷயம். இந்த பாவங்கிறது வந்து எப்படி? பிறருக்கு நம்ம செய்யறது பாவம் தான். அப்ப நல்லது செஞ்சாலும் பாவம்ங்கறியா? ஆமா. டேய் அப்படி இல்லையா? அதர்மத்தை செஞ்சா, தவறான செயல்களை செஞ்சா பாவம் வந்து சேரும். வந்து சேருங்கறாங்கல்ல. நல்லது செஞ்சோம்னா, இப்ப நான் சொன்னி மத்தியா, ஊராம்பளைய ஊட்டி வளர்த்தான்னா, இது ஏதோ ஒரு குழந்தை கஷ்டப்படுற குழந்தைக்கு ஊட்டி வளர்த்தா அதுவும் நன்மையில தான் சேரும். நன்மையில தான் சரி. இப்ப நான் கேக்குறேன், சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுறாங்க. சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு ஒரு கறி கடைக்காரு கறி வெட்டுறாரு பத்தியில, கறி கடைக்காரு. அம்மா சபரிமலைக்கு மாலையை போட்டுக்கிட்டு அவரு கறி வெட்டுறாரு. அந்த கறியை ஒருத்தவங்களுக்கு விற்கிறாரு. கறி வெட்டுறது அவரு, அந்த பாவம் அவரை சேருமா இல்ல கறியை வாங்கிட்டு போறவங்கள சேருமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க சாமி. வித்தியாசமா இருக்கு. ஐயா கறி வெட்டுறாங்கய்யா, அவர் மாலை போட்டிருக்காரு. மாலை போட்டிருக்காரு. அந்த கறி கொண்டு போய் இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்குறாரு, விற்கிறாரு. அந்த கறியை வாங்க வராங்க கடைக்கு. அப்ப அந்த கறியை கொடுக்குறாரு, மாலை போட்டுக்கிட்டு அந்த கறியை விற்கிறாரு. அப்ப அந்த பாவம் கறியை விற்கிறவரை சேருமா இல்ல வாங்கிட்டு போறவங்கள சேருமா? இது நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இருக்கு? சொல்லுங்க. ஐயப்பன் யாரோட புள்ள தெரியுமா? ஐயப்பன் யாரோட புள்ளனா? சிவனோட புள்ள. ஓ. சிவனுடைய குடும்பம் பூராமே சைவ மத கடவுள். ஆமா. அவங்களுக்கு கொண்டு அசைவத்தை வச்சு படைச்சா தவறு தானே? தவறு. அதான் சொல்றேன், தப்பு தானே அப்படின்னு நான் சொல்லுவேன். எதிர்பார்க்கிறேன். ஓ அப்ப சொல்ல மாட்டீங்களா நீங்க? கரிய மாலை ஓட்டிட்டு கரிய வெட்டுறாரே அது பாவம் நீ சொல்றியே, அந்த பாவம் யார போய் சேரும்? அதுதான் அந்த கரிய வெற்றவருக்கு சேருமா இல்ல வாங்கிட்டு போறவரை சேருமா? ஐயோ இவர் மாலை ஓட்டிருக்காரு, இவர்கிட்ட போய் நம்ம வாங்கிட்டு போகலாமான்னு தெரியாம போய் வாங்கிட்டு போறாங்களே, அவங்கள போய் சேருமான்னு. இதுதான் என்னோட கேள்வி. ஆனா சற்று யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனா உங்களுடைய புத்தி கூர்மையை நான் பாராட்டேன். இதுவரைக்கும் எந்த ஒரு நகைச்சுவை நடிகை வித்தியாசமா பேசுறீங்க நீங்க. ஆமா சாமி, கேட்கணும்ல. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இதுல என்ன இப்ப இந்த பாவம் எப்படி தெரியுமா போகுது? எப்படி போகுது? கறி வெட்டுறாரு பத்தியா? ஒருவேளை அவரை ஒரு ஆடு பிடிக்கிறான்னா ஒரு ஆடு ஒரு 10 கிலோ 15 கிலோ 15 கிலோ பிடிக்கிறாங்க. கறி வெட்டுறாரு. வெட்டும் பொழுது 1 கிலோ 2 கிலோன்னு வாங்கிட்டு போறாங்க. அவங்களுக்கு பூரா 1 கிலோ வாங்கிட்டு போறவங்களுக்கு ஒரு 1 கிலோ பாவம் போய் சேருது. 2 கிலோ வாங்கிட்டு போனாங்கன்னா 2 கிலோ போய் சேருது. பாவத்தை கிலோ கணக்குல போட ஆரம்பிச்சியா பாத்தீங்களா? இது சேருமா சேராதா? சேராதா. எப்படி சேராது ஐயா? பாவத்தை நீங்க சொல்றது உங்களுடைய சிந்தனைக்கு அப்படி இருக்கலாம். பொதுவான சிந்தனை என்ன தெரியுமா? அவர் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தாலும் அவர் செய்யற வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை? அவர் என்ன வேலை செய்யறாருன்னு சொன்ன? கறி வெட்டுற வேலை. செய்யும் தொழிலே தெய்வம். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அவர் சாப்பிட்டாரா? சாப்பிடல. அப்ப அவர் செய்யற வேலையை தெய்வத்துக்கு சமமா தானே நினைக்கிறார். ஆமா ஆமா. அப்ப அது தவறு இல்லையே. அப்ப பாவம் அவரை சேராது. சேராது. அப்ப வாங்கிட்டு போறவர் சேரும்ல. அப்படி நீ சொல்ற பார்த்தா சாராய கடையில மாலை ஓட்டுக்கிட்டு சாராயம் விற்கிறாங்களே, அவங்க பாவம் பூரா எங்க போய் சேரும்னு கேட்கறியா? அது அவங்களுடைய தொழில், அதை அவங்க பயன்படுத்துறாங்களாங்கிற. அப்ப கறியை வெற்றவருக்கு பாவம் போகாது. பாவம் போகாது. அப்ப வாங்கிட்டு போறவங்கள சேருதா? அப்படியும் போகாதியா? ஏங்க இப்படியும் போகாது அப்படியும் போகாதுன்னா அவங்க வாங்கிட்டு போறாங்க இல்ல, இவரு மாலை ஓட்டிருக்காரு, கறியை வெட்டி இவரு சாப்பிடல கொடுத்து விடுறாரு. சரி, அவங்க வாங்கிட்டு போறவங்க மாலை ஓடுந்தா எதுக்குடா கறி கடைக்கு வர போறாங்க? மாலை ஓடாதால சாப்பிட்டான்னு அதுல என்ன பாவம் வருது? ஏங்க அவர் தான் மாலை போட்டிருக்காரு, மாலை போட்டுக்கிட்ட போய் முதல்ல இவங்க வாங்கலாமா? அவர் தொழிலியாது, அது அவர் சாப்பிட்டாரா? ஏங்க அவர் தொழில்னா அவர் தொழிலா பார்க்கணும். இவர் சாப்பிட்டாரா? ஐயா அசைவத்தை சாப்பிடக்கூடாது. நீ இவ்வளவு சொல்றியே, இன்னைக்கு முருகப்பெருமான் வந்து சிவனோட புள்ள தானே? ஆமா. சிவனோட உள்ள முருகப்பெருமான் கோவில்ல ஒரு கோவில்ல ஆட்டுக்கடாவை பலி கொடுப்பாங்க தெரியுமா? அது எந்த கோவில் இருக்கு? இத்தனைக்கும் சொல்றமே, சிவபெருமானே பிள்ளைக்கறி கேட்டவர் தான் தெரியுமா? சிவபெருமான் பிள்ளைக்கறி கேட்டாரா? அம்மா. அது எங்க நடந்துச்சு? சிறுதொண்ட நாயனார் பரஞ்சோதி முனிவர் அந்த கதை. சிவனே பிள்ளைக்கறி கேட்ட ஏன் எவ்வளவு எப்படியா? கண்ணப்ப நாயனார்
63 நாயன்மார்கள்ல வெகு விரைவாக வெறும் 6 நாள்ல தனக்குள்ள ஐக்கியமாக்கி கொண்ட ஒரே ஒரு நாயன்மார் யாருன்னு கேட்டா அது கண்ணப்ப நாயன்மார். மத்த நாயன்மார்களுக்கு பூரா ரொம்ப கஷ்டங்களை கொடுத்து தனக்குள்ள ஐக்கியமாக்கிட்டார். அவர் எதை கொண்டு வச்சு படைச்சாரு? கரியத்தானே வச்சு கொண்டு படைச்சாரு. ஏத்துக்கிட்டாருல ஐயா, அங்க கரிங்கிறது பொருட்டு அல்ல, அவருடைய பக்திங்கிறதான் பொருட்டு. சரிங்களா? இவர் மாலை போட்டிருந்தாலும் அவருடைய வேலையை சரியா செஞ்சாரு. அவங்க மாலை போடல, அவங்க வாங்கிட்டு போய் சாப்பிடாங்க. 2 பேருக்கும் பாவம் போகாது. அருமை, கை தட்டலாம், கை தட்டலாம். இது ஒரு சந்தேகமா இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னொரு சந்தேகமும் இருக்கிறது. ஐயா போதுங்க ஐயா. ஐயா கேட்டுறணும் ஐயா, சந்தேகம்னு பிறந்தால் கேட்டாதானே அவங்களுக்கு பதில் கிடைக்கும். இப்ப முருகப்பெருமான் பழத்திற்காக உலகத்தை சுத்தினாரு இல்ல, அந்த இடத்துக்கு வந்துரும். சரி, முருகப்பெருமான் பழத்திற்காக உலகத்தை சுற்ற போனார். எதுல சுத்தம் போனாரு? இது உலகம் அறிஞ்ச ஏயா போய் நேரத்துக்கு ஐயா சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. யாருக்கு தெரியாது? முருகன் பழம் வாங்குற மயிலானே போனாரு, இது தெரியாதா? எதுல போனாரு? மயில் ஏறி உலகத்தை சுத்த போனாரு. மயில் ஏறி முருகன் உலகத்தை சுத்தினது யாராவது பாத்தீங்களா? நீ முதல்ல கதை நடந்ததை பாத்திருக்கிய, உனக்கு தெரியுமா? ஐயா எனக்கு தெரிஞ்சதுனால தான் பேசி. இதெல்லாம் முன்னோர்கள் எழுதி வச்ச காவியம் தானே? கிடையாதுங்க, முருகப்பெருமான் மயில் ஏறி உலகத்தையே சுத்தல. சும்மா முட்டாள்தனமா பேசக்கூடாது. நீங்களும் முட்டாள்தனமா பேசக்கூடாது. நான் சரியா பதில் பேசிக்கிறேன். நான் எப்படி மாத்துறேன்? நான் சரியா தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயா இதே நான் கேக்குறேன். முருகனுக்கு மொத்தம் 3 மயில். ஆமா, உலகத்தை சுத்தி வர போறப்ப ஒரு மயில். உலக அதாவது சூரபத்மனை வதம் செய்ய போறப்ப ஒரு மயில் தான் மயில். சூரபத்மனை 2 கூறா பிளந்து அதுல ஒரு பகுதி சேவலாவும் மறுபகுதியை மயிலா மாத்தி வைக்கிறார். ஆக மொத்தம் முருகனுக்கு 3 மயில். உலகத்தை சுத்த போறப்போ பிரணவத்தின் அடிப்படை மந்திரமாக என்னுடைய தந்தை பிரம்மதேவன் ஒரு மயிலா மாறி வந்தார். பாத்தீங்களா? அப்ப மாறி வந்தாரு. அதான் மயில் தாயா வாங்கின. அதுதான் கேக்குறேன். ஆனா முருகன் உலகத்தை சுத்தினாரா? அம்மா கிடையாது. ஏய் வீரத்திற்கு படிச்சியா இல்லையா நீ? ஐயா அந்த கதையெல்லாம் எனக்கு தெரியுமியா. சாமி குழம்ப ஆரம்பிச்சிட்டாப்ல. ஆமா, பூரா தப்பு தப்பா பேசி. வீரத்திற்கும் விவேகத்திற்கும் போட்டி. தாய் தந்தையை உலகம் சுத்தி வந்தார். விநாயகர் பெருமான் பழத்தை வாங்கிட்டாரு. முருகப்பெருமான் நொடிப்பொழுதுல உலகத்தை சுத்த போறேன்னு போனார். மயில போனார்ல, சுத்தினாரா? சுத்தினாரியா? எப்படியா சுத்தலாங்க? அவர் உலகத்தை 7 முறை சுத்தி வந்து பழத்தை வாங்க, அவர் உலகத்தை சுத்தி. நீங்க வேணா பிராடு பேசலாம், என்னால அப்படி பேச முடியாது. அண்ணே நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. உலகத்தை சுத்தினாருன்னு தானே புராணத்துல இருக்குது. இதுல எது மாற்று கருத்து இருக்கா? அது ஏதாவது பிரிண்டிங் தப்பா அடிச்சிருப்பாங்க. முருக மயில சுத்தலையா எப்படின்னு கேளுங்க. அதுக்கு நான் விவரம் வச்சிருக்கேன்ல. என்ன? ஒரு பறவை பறக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? இறக்க இறகுகள். ரெக்க இருந்தா தானே பறவை பறக்கும். ஆமா, முருகன் உலகத்தை சுத்தினாரு நீங்க சொல்றீங்கல்ல. மயில் நிக்குது. சரி, முருகன் ஏறி உட்கார்றாரு. கழுத்து பதில 2 பக்கத்து காலை தொங்க போட்டு உட்கார்ந்து இருப்பாரு. அப்ப இந்த ரெக்க 2 அமைங்கிட்டு தானே கடந்திருக்கும். அப்புறம் எப்படி மயில் உலகத்தை சுத்தி இருக்கும்? கை தட்டலாம்னே, ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். நீங்க என்னதை சாப்பிடுறீங்க? முந்தா நாள்ல இந்த கேள்வி கேட்டு 300 ரூபாய் அன்பளிப்பு வாங்கினேன். இல்ல எப்படி என்ன சாப்பிடுறீங்க நீங்க? அறிவு இப்படி கலகலையா புரியுதே. நிறைய அந்த விநாயகர் போவோம் சந்தேகத்துக்கு நான் பதில் சொல்றேன். விநாயகர் பெருமான் எத்த தண்டி ஆளு. அவருக்கு வாகனம் என்ன? அவருக்கு வந்து மவுஸ். மவுசா? அதாங்க எலி மூஞ்சிரும். விநாயகர் எத்த தண்டி ஆளு. மூஞ்சிரு எத்த தண்டி இத்துணும். இத்த தண்டி மூஞ்சிரு எப்படி எத்த தண்டி விநாயகர் தாங்குச்சு? ஆமா சாமி, அதெல்லாம் தெய்வ சக்தி அம்சம் பொருந்திய உயிரினங்கள். அது ரெக்க இருந்தாலும் பறக்கும், இல்லாட்டியும் பறக்கும். என்னையா நீ முட்டாத்தனமா பேசிக்கிற பேச்சு? அப்ப தெய்வ அம்சம். சரி, முருகன் மயில சுத்தினாருன்னு சொல்றீங்கல்ல, இப்ப இதையாவது சரியா சொல்றீங்களா பாப்போம். ஆக மொத்தம் நான் சொன்னது எதுவும் தப்பு, எல்லாம் சரியில்லைங்கிற. சவாசரா. சரி, மயில சுத்தினாருல, அந்த மயில் லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் கொடுத்துச்சு? என்ன லிட்டரு? என்ன லிட்டரு? அதையாவது சொல்லுங்க. மயிலுக்கு என்ன பெட்ரோலா போட முடியும்? டாப்பல மணிக்கு எவ்வளவு மூச்சு விடுது. உன்னையோட சேர்ந்துட்டாரு. ஐயா பரவாயில்ல, இது போன்ற எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரியாம இருந்தாலும் அதை தெரிய வைப்பதற்கு, கேட்டு தெரிந்து கொள்வதற்கு தான் உங்களை போன்ற முனிவர்கள். ஆனால் பரவாயில்ல, நன்றி சாமி. இன்னும் நிறைய விஷயம் கேட்கலாம் தான் நினைக்கிறேன். நேரத்தையும் காலத்தையும் பார்க்கணும். தாங்களுடைய பெயர்? நாரதர். அப்பா பெயர்? பிரம்மா. பிரம்மா. அம்மா பெயர்? சரஸ்வதி. நாவுக்கரசி, கலைவாணியின் மைந்தன். கலைவாணியின் மைந்தன், நாவுக்கு அரசி. இந்த கல்விக்கு அதிபதினு சொல்லுவாங்களே, அவங்களே எங்கம்மா. இந்த இடத்துலயும் ஒரு சந்தேகம் ஐயா, கேளு. கல்விக்கு அதிபதி சரஸ்வதின்னு சொல்றீங்கல்ல, இப்ப நாரதர்னு நீங்க சொல்றீங்க, நிறைய விஷயம் கற்று உணர்ந்திருப்பீங்க. சரி, உங்களுக்குன்னு ஒரு குருநாதர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆமா, நாரதருக்கு குருநாதர் யாரு? இவ்வளவு விஷயம் ஏன்ட கேக்குறீல, நீ இவ்வளவு விஷயம் உனக்கு சொல்லி கொடுத்த குருநாதர் யாரு? பாத்தீங்களா, எனக்கு ஒரு குருநாதர். நாரதருக்கு காணபந்துங்கிற கோட்டான் ஆந்த வாத்தியாரு. எனக்கு வாத்தியாரு எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கறது ராஜ நடிகர் எங்க அப்பா ஜிவி செங்குட்டுவன். அவர் எந்த புராணத்துல வர்றாரு? அவரு
கோட்டையை கட்டினாருங்க கண்ணகி அம்மாவுக்கு. ஓ சேரன் செங்குட்டுவன். ஐயா நீ பழைய ஆளாயா நீனு? நான் புது ஆளு தான். சேரன் செங்குட்டுவன் வந்து அந்த காலம் இல்ல நீனு. அவர் இல்லைங்க, இவர் ராஜபாரதி செங்குட்டுவன். சரி, அதனால என்னுடைய மானசீக குருநாதர் அவர்தான். நாரதருக்கு கோட்டான்ங்கிறவர் குருநாதர். உங்க அம்மா கலைவாணி, அம்மா கலைக்கு அவங்க தான் அதிபதினு சொல்றீங்க. அவங்க பிறந்த உடனேயே கலைக்கு அதிபதி ஆனாங்களா இல்ல அவங்களுக்கு குருநாதர் இருக்காங்க? இருக்காங்களே. என்னுடைய தாய் கலைவாணியுமே இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களா? அவங்க குருநாதர் யார்? ஹயக்ரீவர். ஹயக்ரீவர் இந்த குதிரை முகம் மனித உடம்பு. அப்ப அவர் தானே குருநாதரா இருக்கணும் கலைக்கு. ஏன் குருவை மிஞ்சிய சிஷ்யன் இருக்க கூடாதா? நீங்க எல்லாம் பிளான் போட்டு தான் விவரம் பார்த்துருக்கீங்க. என்ன எப்படியாவது லேடிஸ் இறக்கி விட்டோம்னா பொம்பளை பிள்ளைய பூரா பாஸ் ஆகும். அடடா, வில்வித்தையில சிறந்தவன் யார சொல்றோம்? வில்வித்தையில் சிறந்தவன் யார் என்றால் அது வந்து யார் என்ன கூப்பிட்டது? எதுவுமே கேட்கல, இப்பத்தையும் கேட்க ஆரம்பிச்சு. என்ன அங்க வில்வித்தையில சிறந்தவன் யாரு? நல்ல மனுஷன், அவர் நல்லா வில்லு விடுவார்ல. அவர் யார் பேரு என்ன? அதான் நல்லா இழுத்து விடுவார்ல. அதான யாரு? அப்பா அப்பா கொடுக்குற 4000 ரூபாய்க்கு பேசிட்டான்ப்பா, மறுபடியும் கேள்வி கேட்கறாப்லப்பா. இதுவரைக்கும் நான் ஒரு கேள்வியோட கேட்கல, இப்பதான் வில்வித்தையில சிறந்தவன் யாரு? அப்ப இன்னொரு 500 ரூபாய் சேர்த்து தரணும். ஐயா குறையாது, ஏன்னா 1000 ரூபாய் சேர்த்துறீங்களா? அதுக்கப்புறம் சொல்லியா வில்வித்தையில் சிறந்தவர் யார் இதானே உங்க கேள்வி. இந்த கேள்வி உடைய விலை எவ்வளவு தெரியுமா? 5000 ரூபாய். சரி, இந்த கேள்வியோட விலை 5000 ரூபாய். எனக்கு பதில் தெரியாம கிடையாது, ஆனா 5000 ரூபாய்க்கு உண்டான கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? 5000 ரூபாய் சம்பளம் வாங்குற ராஜபார்ட்டிட்ட கேட்கணும். அப்போ உனக்கு எவ்வளவு சம்பளம்? எனக்கு வாங்குற சம்பளத்துக்கு கேள்வி கேட்டா நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். இப்ப கேளுங்க, உங்க பேர் என்ன? இதுதான் என் சம்பளத்துக்கு உண்டான கேள்வி. வீரத்தேவன். முடிஞ்சிருச்சு. தன்னுடைய பேரை சொல்றது ஒரு கேள்வி, அதான் சம்பளம். வீரத்தேவன், அப்பா பேர் நம்பிராஜா, அம்மா பேர் நங்கை மோகினி. இடத்துக்கு காவல் திணை விதைத்திருக்கிறோம். இல்ல ஏதோ பொம்பளை பிள்ளை சத்தம். என் தங்கை வள்ளி. 2 பொங்கல். 2 பொங்கல், ஒரு பூரி செட்டு இருக்கு. 2 பெண்கள். யார் யார்? ஒன்று வள்ளின்னு ஒன்று கட்டிக்கு போறாள் குள்ளி. இப்போ யாரை கூட்டியாரீங்க? இப்போ உங்களுக்கு யார் கூட்டிட்டு வரணும்? உங்க சௌரியம். கூட்டிட்டு வர்றவர் நீயே ஒன்று சொல்லணும். எங்களுக்கு என்ன அமௌண்ட் பரவாயில்ல, பெருசா இருக்கும். சாமியாட்டு எதியாக ஆசீர்வாதம் செய்கிறேன். ஆசீர்வாதம் வேணாம், அதுல வட்டி அதிகம் போடுறாங்க. ஏய், நல்ல புத்திமதியை சொல்லி ஞானத்தை உபதேசிக்கிறேன். யா இரியா, இந்த மாதிரி பதிலெல்லாம் அடிக்கும் போது சிரிக்கிறாங்கன்னா அதுக்கு கேப்பு கொடுங்க. அப்போ நிறைய வாங்கியிருக்குன்னு அர்த்தம். நன்றி சாமி, சென்று இதை அழைத்து வருகிறேன்.